கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு சங்கீதம் 73 தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சங்கீதம் 73ல் அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் அவனுக்கு எந்த விதமான இடுக்கணும் இல்லை, அவன் நல்லாவே இருக்கிறான். ஆனால் எனக்கு பார்த்தா எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்குது, நானும் எப்பொழுதும் நிந்திக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். நீங்கள் அப்புறமா அந்த சங்கீதம் 73 வாசித்து பாருங்கள். இது போல் நம்ம அநேக முறை யோசித்தது உண்டு. நான் யோசித்துருக்கிறேன், நான் தப்பு பண்ணுறான், பெரிய தப்புலாம் பண்ணுறான், அவன் நல்லா தானே இருக்கிறான், சுகமாக இருக்கானே, ஆனால் எனக்கு எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கே, கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன காரியங்கள் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட உடனே அதற்கான கான்சிக்வன்சஸ், விளைவுகள், பின் விளைவுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன். இப்படி உங்களுக்கு கூட இந்த அனுபவங்கள் இருக்கலாம். அதுக்கு தான் இங்கே பார்த்தா பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11:32, ஏன் அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, சின்ன தவறுகள் செய்தாலும் அதற்கான தண்டனை உடனே வருகிறதை பார்க்கிறோம். அதற்கான கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். immediately we are facing the consequences when we do mistakes. ஆனால் for the unbelievers, for the non-Christians, it's not like that. They are flourishing. they are அவங்க ப்ராஸ்பரிட்டியில் நல்லாவே இருக்கிற மாதிரி தோணுது. இங்கே அதுதான் பவுல் சொல்கிறார், நாம் நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன் நமக்கு இம்மீடியட்டாக அந்த சிட்சை நடக்குதுன்னா, நாம் உலகத்தாருக்கு எப்படின்னா they are waiting for the punishment, they are waiting for the judgment. அதுதான் சங்கீதம் 73 கூட கடைசியாக அவர் சொல்லுவார், அவங்கெல்லாம் அந்த ஸ்லிப்பர் எட்ஜில் இருக்கிறாங்களாம், அவங்க தண்டனைக்காக இருக்கிறாங்க, எப்போ வேணால் அவங்க விழுந்துருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. எனவே இந்த சிட்சை டிசிப்ளின், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்னு போட்டிருக்குது. அந்த காட்ஸ் டிசிப்ளின் நமக்கு அது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இதை நன்கு புரிந்து கொள்வதற்கு நான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 அதில் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின், சிட்சை, சேஸ்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதை நல்லா தெளிவாக திரும்ப இந்த எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நான் அதை ஃபுல்லாக படிக்கலை, 5 to 11 verses நீங்கள் அப்புறம் வாசிங்க. ஆனால் இந்த போர்ஷன்லேருந்து 3 lessons we have to learn. 3 பாடங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது என்னென்னா, இந்த சிட்சைங்கிறது நான் முதலே சொல்லிட்டேன். ஏன் உலகத்தான் நம்ம விட மோசமான தவறுகள் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு உடனே தண்டனைகள் ரொம்ப வர்றதில்ல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பாருங்கள், ஒரு சின்னமாக பொய் சொல்லிட்டா கூட நம்ம உடனே மாட்டிக்குவோம். காரணம் என்னன்னா, தட் இஸ் டிசிப்ளின், காட்ஸ் டிசிப்ளினுங்க. காரணம் நம்ம கொரிந்தியரில் பார்த்தோம். ஏன்னா ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு நாம் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று. அதை தெளிவாக இந்த 3 பாடங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டு நாட் லூஸ் ஹார்ட் when God disciplines. கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. டு நாட் லூஸ் ஹார்ட் when God disciplines. அதை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் when God disciplines. இது அநேகருக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறோம். நம்ம சோர்ந்து போவோம். சில பிரச்சனைகள், சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அது நம்மளுக்கு உடனே சோர்வை கொண்டு வருகிறதை பார்க்குறோம். முறுமுறுப்போம், இல்லைன்னா கோபமாக இருப்போம், இல்லைன்னா நம்ம நான் சர்ச்சுக்கு போக மாட்டோம், இல்லாட்டி நான் பைபிள் படிக்க மாட்டேன், இல்லை நான் ஜெபிக்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம செய்கிறது உண்டு சிறு பிள்ளைத்தனமாக. ஆனால் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட், டோன்ட் லூஸ் heart when God discipline. கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு காரணம் கூட அவர் ஏன்னு சொல்லியிருக்காரு. verse 6ல் பார்க்கிறோம், வாசிப்போம். 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து சாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
அப்போ இங்கே 2 காரியத்தை சொல்லுகிறார். ஏன் வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர் வந்து நம்மை சிட்சிக்கும் பொழுது? முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, எவரிடத்தில் கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ அவனை வந்து சிட்சிக்கிறார். அவரை தோஸ் ஹி லவ்ஸ், அவங்கள வந்து அவர் சிட்சிக்கிறார். 2வதாக பார்க்கிறோம், தம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்ளுகிற தோஸ் ஹி அக்செப்ட் ஹிஸ் சில்ட்ரனுங்க. 2 காரணத்தினால சிட்சிக்கிறாரு, டிசிப்ளின் பண்றாரு. வை காட் டிசிப்ளின்ஸ் ஹிஸ் பீப்புள்னா, முதல் காரியம் அவர் வந்து நம்மை நேசிக்கிறார் பிரியமான, நம்ம இடத்துல அன்பு செலுத்துறார். நம்ம பெற்றோர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நம்ம மிரட்டுவோம், அதை செய்யாத, இது தப்பு அப்படிலாம் சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அவங்கள வந்து கோபத்தில் பண்ணுறோமா, பொறாமையில் பண்ணுறோமா, இல்லை அவங்கள பிடிக்காமல் பண்ணுறோமா? இல்லை, அவங்கள அன்பு செலுத்துகிறோம். நாம் அன்பு செலுத்துகிற பிள்ளைகள் அவங்க என்ன ஆகிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். அடுத்தது நம்முடைய பிள்ளைகளை பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகளை தான் நம்ம பண்ணுவோம். போய் அடுத்த வீட்டிலலாம் போய் அந்த பையனெல்லாம் நம்ம திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். ஸோ ஆண்டவர் நம்ம வந்து நாம் சொல்கிறோம் இல்லையா, அவர் நம்முடைய அப்பான்னு சொல்கிறோம். அப்போ நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். அப்போ நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த கடமை இருக்குது. ஹி ஹேஸ் டியூட்டி, ஹி ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கரெக்ட் அஸ் பிரியமானவர்களே. அதனால தான் வந்து ஆண்டவர் வந்து நம்மை சிட்சிக்கிறார். ஃபர்ஸ்ட் லெசன், டோன்ட் லூஸ் ஹார்ட் வென் காட் டிசிப்ளின்ஸ். ஆண்டவர் வந்து உங்களை வந்து சிட்சிக்கும் பொழுது இல்லை டிசிப்ளின் பண்ணும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. காரணம், அவர் உங்களை நேசிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் உங்களை வந்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே உங்களை அவர் சிட்சிக்கிறார் பிரியமானவர்கள். 2வதாக பார்க்கிறோம், த லார்ட் டிசிப்ளின்ஸ் ஃபார் அவர் குட். கர்த்தர் நம் நன்மைக்காக சிட்சிக்கிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படியாக அவர் டிசிப்ளின் பண்ணுறாருன்னு இங்கே பார்க்கிறோம். அதற்கு 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நாம் பிழைக்கத்தக்கதாக நம்மை சிட்சிக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் நம்ம வந்து சிட்சிக்கிறாருன்னா, ஃபார் அவர் குட், நம் நன்மைக்காக அவர் சிட்சிக்கிறார் என்று நான் 2வதாக சொன்னேன். அதில் முதல் காரணம் என்னன்னா, நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் பிழைத்திருக்கணும், நம்ம வாழணும், நாம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? நாம் கூட நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். அதே தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து டிசிப்ளின் பண்ணுறாரு. நம்ம ஏதாயிலும் தவறுகள் செய்தோம்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து அவர் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். இம்மீடியட்டாக நமக்கு வந்து அந்த கான்சிக்வன்சஸை கூட அலோவ் பண்ணுறாரு. காரணம், நாம் பிழைத்திருக்கணும், நாம் அழிந்து போயிடக்கூடாது. இப்போ உலகம் வந்து அழிஞ்சிரும். தவறுகள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிடுறாங்க, டிஸ்ட்ரக்ஷன் வருது. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் மட்டுமே ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். 2வதாக 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்ம கர்த்தர் வந்து நன்மைக்காக சிட்சிக்கிறார்னு சொன்னேன். என்ன 2 நன்மைனா, முதலாவது பார்த்தோம் 9ஆம் வசனத்தில் நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் பிழைத்திருக்கும்படிக்கு நம்மை சிட்சிக்கிறார். 2வதாக 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு we can share in his holiness. அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறணும். அவர் வந்து பரிசுத்தராக இருக்கிறாரு, நம்மை அழைச்சிட்டாரு, நம்மை அவருடைய ரத்தத்தினால மீட்டு இருக்கிறார். அப்போ நம்ம வந்து அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு எடுக்கணும், அதை வந்து ஷேர் பண்ணணும். அப்போது நம்ம அதில் ஒழுங்காக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவரோட இருக்கணும், அவருடைய பரிசுத்தத்தில் இருக்கணும்னா டெஃபினட்டாக வந்து நாம் அவரை போல மாறணும் பிரியமானவர்களே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ். அதற்காக நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறாரு, நம்ம தவறுகள் செய்ய விட மாட்டேங்கிறார். அநேக முறை நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களாம் அதை பண்ணுறாங்க, என்னால் அதை செய்ய முடியல. நான் கூட பல முறை என்னோட ஒய்ஃபுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த நம்ம பைபிள் படித்ததுனால நம்மளால் அதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. இஸ் அ பாசிட்டிவ் ஃபார் அஸ். காரணம், நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு அழியாதபடிக்கு, அதில் மற்றவர்களைப் போல அழிந்து போகாதபடிக்கு, நாம் பிழைத்திருக்கும்படிக்கு நம்மை சிட்சிக்கிறார் பிரியமானவர்களே. 2வதாக அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ளும்படி நம்மை சிட்சிக்கிறார். 3வதாக, தேர்ட் லெசன் ஃப்ரம் திஸ் போர்ஷன், டிசிப்ளின் ப்ரொடியூசஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் பீஸ்.
சிட்சை வந்து நீதியையும் சமாதானத்தையும் உருவாக்குகிறதை இங்கே பார்க்க முடியும். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அது நீதியை கொடுக்கிறது. டிசிப்ளின், காட்ஸ் டிசிப்ளின் பிரிங்ஸ் அஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் பீஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வேணும், சமாதானம்னு சொல்கிறோம். ஆண்டவருடைய கரெக்ஷனை மட்டும் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். we don't accept God's correction, God's discipline, but we want righteousness and peace in our life. That is contradictory. புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக ஆவியானவர் அதற்காக தான் கொடுக்கப்பட்டார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். நம்மால் போய் பேச முடியல, நம்மால் கண்ட சினிமா சீரியலை பார்க்க முடியல, மற்றவங்க செய்யறது போல நம்மால் வாழ முடியல. ஏன் காரணம் என்னன்னா, பிகாஸ் the Holy Spirit dwells in us. He always corrects us. When we do mistakes, we will face the consequences. மற்றவங்க அதே தப்பை பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மாட்டவே மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து மாட்டிக்குவோம் ஈஸியாக. நான் கூட ஐ யூஸ் டு டெல் ஆல் த யங் பீப்புள், நான் அவங்களெல்லாம் சொல்லுவேன், அதாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தப்பு பண்ணுனா மாட்டிக்குவீங்க, அதனால் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மை சிட்சிக்கிற தேவன், அவர் நம்மை டிசிப்ளின் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது, எதுவும் செய்ய முடியல, தப்பான காரியங்களுக்கெல்லாம் போக முடியல, எதாகிலும் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சிங்க. நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லாமல் சேஸ்டைஸ்மெண்ட்டோட ஆண்டவர் நம்மை சரி செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, 3 பாடங்களை நாம் இந்த பகுதியிலே பார்த்தோம். ஃபர்ஸ்ட், do not lose heart when God disciplines. ரெண்டாவது, the Lord disciplines for our good. மூன்றாவது, discipline produces righteousness and peace. இந்த 3 காரியங்களை காரணத்தினால ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சிட்சிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், அவர் நமக்கு தகப்பன் என்று சொல்லுகிறோம். அப்போ நாம் தவறு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை டிசிப்ளின் பண்ணுவார், சிட்சை பண்ணுவார். ஆனால் அதற்கு நிச்சயமாக முடிவு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒரு விடுதலை, நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார், நமக்கு நீதியை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நாம் பிழைத்து கொள்ளும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை கரெக்ஷன் பண்ணும் பொழுது அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் முழுமையாக சரியாகணும், என்னெல்லாம் குறை இருக்குது என்னுடைய வாழ்க்கையில், அதையெல்லாம் கூட நீங்கள் நீக்கி போடுங்க, நான் உம்மை போல மாறணும் என்று சொல்லுவோம். அவருடைய பரிசுத்தருக்கு நாம் பங்காளிகள் ஆகும் பொருட்டு நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்கிறது வேதம். எனவே தைரியமாக நாம் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்வோம், ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.